நிழலுக்குள் சிக்கியவன். முத்து அதிகம் பேசுகிறவன் இல்லை. அவன் பேசாததுக்கு காரணம் பயம் கிடையாது. அவன் மனசுக்குள்ள எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு வெளியே அமைதியாக இருக்க பழகினவன். அவன் வாழ்க்கையில் உறுதியான ஒரே விஷயம் காவேரி. காவேரி அவனுக்கு சத்தமாக சிரிக்கிற காதலி இல்லை, மெதுவாக பேசுகிற, அவன் சொல்லாமலேயே அவனை புரிஞ்சிக்கிற ஒரு அமைதியான காதலி. அவங்க காதல் ஊருக்கு தெரியாத காதல், ஆனால் அவங்க இருவருக்குள்ள மறைக்க முடியாத நெருக்கம். மாலை நேரம் ஆற்றங்கரையில் உட்காந்து முத்து சொல்வான், நான் பெரிய ஆளாக ஆகணும் காவேரி, இந்த ஊர்லேயே என் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. காவேரி சிரிச்சுக்கிட்டே சொல்வா, நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னோட தான் இருப்பேன். அந்த வார்த்தை அவளுக்கு தெரியாமல் அவளையே பயமுறுத்த ஆரம்பிச்சுது. ஒரு நாள் முத்து நகரத்துக்கு போக முடிவு பண்ணினான். காவேரி அழலை, சண்டை போடலை, கேள்வி கேட்கல. அவனை பார்த்துக்கிட்டே இருந்தா. முத்து சொன்னான், சீக்கிரம் வந்துடுவேன். காவேரி தலையாட்டினான். ஆனால் அவன் கண்ணு என்னை எப்பவும் மறந்துடாத அப்படின்னு சொல்லிச்சு. அதை காவேரியும் புரிஞ்சுக்கிட்டா. ரங்கசாமி காவேரியோட சித்தப்பா. அம்மா இறந்ததுக்கப்புறம் அவளுக்குன்னு ஒரே பாதுகாப்பு அவர் தான். அவர் இருக்கிற இடம் ஒரு பண்ணை வீடு, அரசு நிலம், ஆவணங்கள் இல்லை. ஆனால் 20 வருஷமாக அவர் அங்கே தான் வாழ்ந்தார். ஒரு நாள் ரங்கசாமி காவேரிக்கு ஃபோன் பண்ணினார். இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது காவேரி, நீ இருந்தால் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கிளம்பி வர முடியுமா அப்படின்னு கேட்டார். அவளால் அந்த வார்த்தையை இக்னோர் பண்ண முடியல. அந்த இரவு மழை, கரண்ட் இல்லை. காவேரி பண்ணை வீட்டுக்கு வந்தப்போ வெளியே ஒரே அமைதி. உள்ளே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அவன் மெதுவாக உள்ளே போனான். அங்கே ரங்கசாமி கீழே விழுந்து கிடந்தார். தரையெல்லாம் ரத்தம். அவருக்கு பக்கத்தில் ஒரு ஆள். அவன் கை நடுங்கிட்டு இருந்துச்சு, முகம் பயத்தில் உறைஞ்சிருந்துச்சு. அவன்தான் அருள்நாதன். காவேரி வந்ததும் அவன் நிமிர்ந்து பார்த்தான். அவ்வளோதான். காவேரி அதிர்ச்சியாக நின்றுட்டு இருந்தா. அவள் கத்தலை, சத்தம் போடலை. அவள் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயந்தான், நான் இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும். அவள் திரும்பி ஓட ஆரம்பித்தா. யாரும் தடுக்கலை, யாரும் பின்தொடரலை. அந்த இருட்டே அவளுக்கு துணை நின்னுது. ரங்கசாமியின் மரணம் விபத்துன்னு முடிச்சிட்டாங்க. பணம் பேசுச்சு, பயமும் பேசுச்சு. காவேரி போலீஸ்க்கு போகலை. அவளுக்கு பயம், தன்னால் இல்லை, முத்துவுக்காக. நான் சொன்னால் அவன் வாழ்க்கை என்னாகும், அந்த கில்ட் அவளை தினமும் சாகடிச்சுது. மறுபுறம் நகரத்தில் முத்து அருள்நாதன் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். அருள்நாதன் முத்துவை கவனிச்சான். அவன் அமைதி, அவன் கண்கள் ஏதோ பழகியதாக தோணுச்சு. முத்து அதிகம் பேசலை, கேள்வி கேட்கல. ஃபைல்ஸ் மூவ் பண்ணுறது, ரெஜிஸ்டர்ஸ் அலைன் பண்ணுறது, சிக்னேச்சர்ஸ் ஃபாலோ அப் பண்ணுறதுன்னு அவன் வேலையை செஞ்சுட்டு இருந்தான். ஒரு நாள் சாயங்காலம் ஆஃபீஸ் காலியாக இருந்துச்சு. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. முத்து மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஃபைல் ரூமுக்கு அவனை அனுப்புகிறாங்க. அந்த இடம் அருள்நாதன் யாரையும் அனுமதிக்காத இடம். அப்போ ஒரு ஃபைல் கீழே விழுந்தது. முத்துவை எடுத்து பார்த்தான். லேண்ட் கிளியரன்ஸ், ஃபாஸ்ட் ட்ராக் அப்ரூவல், கையொப்பம் இருக்குது. ஆனால் அந்த பேர் இறந்த மனிதனோட பேர். அவன் அப்படியே நின்றுட்டான். அடுத்த ஃபைல், டேட், லொக்கேஷன், அதே இடம், அதே நைட். அவன் கண்களில் அதிர்ச்சி. இன்னொரு ஃபைல், விட்னஸ் பெண்டிங், பெயர் இல்லை, ஆனால் பெண்ணுன்னு குறிப்பிட்டிருந்துச்சு. அப்போ தான் முத்துவுக்கு முதலாக அருள்நாதன் மீது ஏதோ ஒரு சந்தேகம் தோணுது. மறுநாள் அருள்நாதன் முத்துக்கிட்ட கேஷுவலாக கேட்குற மாதிரி, உன் ஊரில் உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டான். முத்து சிரிச்சான். ஆனால் அந்த கேள்வி அவனுக்குள்ளே நிறைய நேரம் ஒழிச்சுது. எதுக்கு என் பர்சனல் லைஃப் அப்படின்னு. ஒரு நாள் காவேரி நகரத்துக்கு வரா. அவள் வர்றது திடீர்னு எடுத்த முடிவில்லை. ரங்கசாமி இறந்ததுக்கு பிறகு அந்த பண்ணை நிலத்துக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய லீகல் நோட்டீஸ் வந்துச்சு. இல்லீகல் ஆக்குபேஷன், இம்மீடியட் கிளியரன்ஸ், ஃபைனல் வார்னிங் அப்படின்னு. அந்த காகிதங்கள் அவளை தூங்க விடலை. இது சாதாரண அரசு நோட்டீஸ் இல்லை, யாரோ ஒருத்தவன் இதுக்குள்ளே ஆழமாக இருக்கான். முத்துவுக்கு அவள் சொல்லலை, ஏன்னா அவன் புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக நகரம் வந்திருக்கான். அவனோட அமைதியை அவள் குலைக்க விரும்பலை. நான் தனியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா. தேவையில்லாத பயம் அவன் மனசுலையே. அந்த முடிவோடு தான் அவன் நகரத்துக்கு வர்றா. நகரத்துக்கு வந்த பிறகு அவன் முதல்ல அருள்நாதனோட ஒரு பிரான்ச் ஆஃபீஸை சந்திக்கிறா. அருள்நாதனோட மெயின் பிரான்ச் இல்லை, லீகல் அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் விங். அங்கே அவள் சொன்னது சிம்பிள், ரங்கசாமி பேரில் இருக்கிற பண்ணை நிலத்துக்கான கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரிசப்ஷனிஸ்ட் அவகிட்ட ஒரு ரெஜிஸ்டர் நீட்டுறாரு. அந்த ரெஜிஸ்டரில் அவளோட பேர், ஃபோன் நம்பர், லேண்ட் லொக்கேஷன் அதையெல்லாம் ஃபில் பண்ணுறா. அவள் யாரையும் சந்திக்கலை. அருள்நாதன் முகமே அவள் பார்க்கல. ஆனால் சிஸ்டம் மறக்கலை. ரங்கசாமி, ஓல்டு ஃபார்ம், டிஸ்பியூட்டட் லேண்ட், அந்த வார்த்தைகள் ஒரு பழைய கோப்பை மீண்டும் உயிர்ப்பிச்சுது. அந்த அலர்ட் அருள்நாதன் கண்ணில் விழுந்தப்போ அவன் உடம்பே உறைஞ்சுது. அவள் இன்னும் உயிரோடு இருக்காளா? அவன் நகரத்துக்கு வந்த பிறகு அவன் முத்துவை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறா.
அவள் வேணும்னே அவாய்ட் பண்ணலை. அவளுக்கு பயம், தன்னால் அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேசினா அவன் குரலில் அந்த பயம் தெரியும். அதனால தான் கால் குறைஞ்சது, மெசேஜும் குறைஞ்சது. ஒரு நாள் மட்டும் அவள் ஃபோன் அட்டன் பண்ணி பேசினா. நீ யாருக்காக வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் முத்து அப்படின்னு கேட்டா. அவன் ஏன்னு கேட்டதும் அவள் அமைதியாக சொன்னான், இல்லை சும்மாதான் அப்படின்னு. அது என் சந்தேகம் உண்மையாக இருக்குமான்னு பார்த்த டெஸ்ட். ஒரு நாள் காவேரி ஹாஸ்டல்லேருந்து வெளியே வரும்போது அவளுக்கு எதுவும் சந்தேகம் வரல. அவள் வாழ்க்கை அவ்வளவு அமைதியாக மீண்டும் ஓட ஆரம்பிச்சுது. ஒரு வண்டி மெதுவாக நிற்கிது. ஒரு குரல், மேடம் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அடுத்த நொடி அவள் கை பிடிக்கப்பட்டுச்சு, வாய் மூடப்பட்டுச்சு. அவளை கடத்திட்டாங்க. ஆனால் அவள் மனசுக்குள்ளே அப்போ ஒரே ஒரு பேர் தான் வந்துச்சு, முத்து. அவளுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, முத்து எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு காப்பாற்றிடுவான்னு அவன் நம்பினான். கொஞ்ச நேரம் கழித்து முத்துவுக்கு ஒரு அழைப்பு வந்தது, ஒரு அன்னோன் நம்பர். அவன் எடுத்ததும் அருள்நாதனோட குரல். மெதுவாக அழுத்தமாக சொன்னான், சில பேர் யாருக்கும் தெரியாமல் நகரத்துக்கு வந்துட்டு காணாமல் போயிடுவாங்க. நீ ஆஃபீஸில் பார்த்த சில விஷயங்கள் வெளியில் வராத வரைக்கும் அவள் சேஃபாக இருப்பா அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டான். அந்த நொடியில் முத்து எதையும் புரிஞ்சிக்கல. ஆனால் அந்த அமைதி, அந்த டோன் அவனுக்கு ஏதோ சொல்லுச்சு. அவன் உடனே நினச்சது, அவள் எப்போ நகரத்துக்கு வந்தா, யாருக்கும் சொல்லாமல் ஏன் வரணும், நான் ஏன் இதெல்லாம் கவனிக்கலை அப்படின்னு யோசித்தான். பயம் வரலை, கோபம் வரலை, ஒரு உறுதி மட்டும் வந்துச்சு, இது விபத்து இல்லை, கண்டிப்பாக திட்டமிட்டு தான் கடத்திருக்காங்கன்னு. முத்து ஓடலை, அவன் அலறலை. அவன் உட்காந்த இடத்துல இருந்தே சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மெதுவாக கவனிக்க ஆரம்பித்தான். அருள்நாதன் ஃபோன் பண்ணினப்போ அந்த குரலில் கோபம் இல்லை, பழி வாங்குற சந்தோஷம் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு பயம் ஒளிஞ்சிருந்துச்சு. நீ அலுவலகத்தில் பார்த்த சில விஷயங்கள் வெளியில் வராத வரைக்கும் அவள் பாதுகாப்பாக இருப்பா. அந்த வார்த்தை முத்துவுக்கு ஒரு விஷயத்த கிளியராக சொன்னுச்சு. அது ஆத்திரம் இல்லை, அது கட்டுப்பாடு. அவள் உயிரோடு இருக்கணும், அவனை பயமுறுத்துகிற வரைக்கும். முத்து கண்மூடினான். அவன் மனசுக்குள்ளே அலுவலகம் மெதுவாக திறந்தது. லேட் ஈவினிங், அந்த ஃபைல் ரூம், யாரும் இல்லாத நேரம். லேண்ட் கிளியரன்ஸ் ஃபைல், க்ளோஸ்டு ப்ராஜெக்ட், அப்ரூவ்டு எக்ஸ்பென்சஸ். ஒரு பேர் திரும்ப திரும்ப வந்தது, வேர்ஹவுஸ் செக்டர் 9. ஸ்டாக் மூமெண்ட் இல்லை, சேல்ஸ் என்ட்ரி இல்லை, ஆனால் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஒவ்வொரு மாதமும். பூட்டிய இடத்துக்கு எதுக்கு இவ்வளோ கவனம் அப்படின்னு முத்து யோசித்தான். முத்து அந்த லொக்கேஷனை பார்த்தான். நகரத்துக்கு வெளியே ஆள் நடமாட்டம் குறைவான இடத்துல இருந்துச்சு. சத்தம் வெளியே வராத இடம். அப்போது அவன் மனசுக்குள்ளே ஒரு பழைய வார்த்தை எதிர்பார்க்காம அவன் ஞாபகத்துக்கு வந்துச்சு. காவேரி ஒரு நாள் சொன்னது, சில இடங்கள் வெளிச்சமாக இருந்தாலும் உயிரே இல்லாத மாதிரி இருக்கும். அப்போது அது ஒரு சாதாரண பேச்சு, ஆனால் இப்போது அது ஒரு எச்சரிக்கை மாதிரி தோணுச்சு. முத்து போலீஸோட அந்த ஏரியாவுக்கு போனான். வேர் ஹவுஸ் வெளியில் ஒரு வாட்ச்மேன், இங்கே வேலை நடக்குதான்னு கேட்டதும் அவன் தயங்கினான். இல்லை சார், ஆனால் இப்போ சில நாளாக நைட்டு தண்ணி கேன் வருது. முத்து எதுவும் பேசலை. அவன் அந்த வேர் ஹவுஸை பார்த்தான். பெரிய கதவு பூட்டிய மாதிரி, ஆனால் உள்ளே கரண்ட் ஓடுற சத்தம். அந்த இடம் அமைதியாக இருந்துச்சு, அதிகமான அமைதி. முத்து உடனே அவங்களெல்லாம் தாண்டி போய் கதவை திறந்தப்போ உள்ள ஒரே இருட்டு. ஒரு மூலையில் அவ இருந்தா. அவள் கைகள் கட்டப்பட்டிருந்துச்சு, வாய் மூடலை. அவள் கத்த முயற்சிக்கலை, அவள் அழலை. அவள் கண்கள் மட்டும் முத்துவை பார்த்துச்சு. அந்த நொடியில் முத்து புரிஞ்சுக்கிட்டான், அவள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. என்னை காப்பாற்ற எல்லாத்தையும் தனியாக சுமந்திருக்கா. அவள் மறைச்ச உண்மை என்னை காப்பாற்ற தான். அவன் முத்துவை பார்த்து சொன்னான், நீ கண்டுபிடிப்பேன்னு எனக்கு தெரியும். அவன் கண்களில் கண்ணீர். மறுநாள் அருள்நாதன் கைது செய்யப்பட்டான். முத்து காவேரியோட அதே ஊருக்கு திரும்பினான், அதே ஆத்தங்கரை. காவேரி மெதுவாக கேட்டா, நீ இனிமே என்னை விட்டு போயிட மாட்டல்ல அப்படின்னு. முத்து சிரிச்சான், போவேன், ஆனால் உண்மையை விட்டு இல்லை. அவன் தோளில் சாஞ்சா. இந்த தடவை அமைதி என்னை பயப்பட வைக்கல. அது நீ இனி தனியாக இல்லைன்னு சொல்லாமல் சொன்ன மாதிரி இருந்துச்சு.